ஹாய் காய்ஸ், அஸ்டர் டாப் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லவரும் ஹீரோயின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு ஸ்டேஜ்க்கும் கூப்பிட்டுருப்பா. ஹீரோயினும் என்னத்தான் பயந்தாலும் ஸ்டேஜ்க்கும் போயிருப்பாங்க. இந்த சீனில் நம்ம ஹீரோயினும் மைக் எடுத்து பேசலான்னு போகும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லவரும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அந்த மைக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோயின் இருக்கா இல்ல, இவ என்னோட பாய் ஃப்ரெண்டை மயக்கி அவ பக்கத்துக்கு இழுத்துக்க பாக்குறா. என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. இவ ரொம்பவே ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்னு ஹீரோயினை கேவலப்படுத்தி பேசுறா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவர். இது எல்லாத்தையும் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும், ஏண்டி என்னோட ஆளையா கேவலப்படுத்துற அப்படின்னு ஹீரோவும் ஸ்டேஜ்க்கு வாரான். ஸ்டேஜ்ல நின்றுகிட்டு இருந்த ஹீரோயினோட கையை பிடிச்சி, நீ பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ போய் அந்த மைக்ல பேச ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் ஹாய், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிடலாம். மிஸ்ஸஸ் டாங், உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவரோட பேர் டாங் ஜிங். அவங்களுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோவும் விஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இங்க நின்றுகிட்டு இருக்காங்களே இந்த டாங் அம்மா, அவங்க ஒரு நல்ல உருட்டா பார்த்து உருட்டுனாங்க. ஹீரோயினை பத்தி தப்பாவும் பேசினாங்க. உண்மையா என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த டாங் அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் முன்னாலேயே லவ் பண்ணாங்க. உண்மைய சொல்ல போனா ஹீரோயின் கிட்ட இருந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பிரிச்சது இந்த டாங் அம்மா தான். இப்ப ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. ஹீரோயின் எவ்வளவு நல்லவ தெரியுமா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டையே இந்த அம்மாக்காக விட்டு கொடுத்தவங்க அப்படின்னு ஹீரோயினை பத்தி நல்ல விதமா பேசின ஹீரோவும் நேரா ஹீரோயின் கிட்ட போய், யார் இல்லாட்டையும் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினோட நெத்திலேயே கிஸ் பண்றான் ஹீரோ. இத பாக்குற அங்க பார்ட்டியில உள்ளவங்க எல்லாம், ஹே சூப்பர் சீனா இருக்குப்பா அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து கடுப்பான மேனேஜரும், டேய் போட்டோவெல்லாம் எடுத்து தொலைஞ்சிடாங்கடா, இவன் வேற சும்மா இல்லாம இவனே கண்டென்ட் எடுத்து கொடுக்குறானே அப்படின்னு மேனேஜரும் புலம்பிக்கிட்டு, டேய் போட்டோ எடுக்காங்கன்னு சொல்றேன் இல்லடா, ஐயோ சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கடுப்பாகிறான் மேனேஜர். ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. டக்குன்னு மேனேஜரும் அவங்களோட ஏஜென்சிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஹீரோவை பத்தி தப்பான நியூஸ் ஒண்ணுமே ரிலீஸ் ஆக கூடாது, ஹீரோவை பத்தி ரிலீஸ் ஆகுற எல்லா நியூஸையும் டிலீட் பண்ணிருங்க அப்படின்னு அவரோட ஏஜென்சிக்கு கால் பண்ணி சொல்றான் மேனேஜர். ஹீரோவும் ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு வர, அப்ப ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, நாங்க தான் வெளியே வந்துட்டோம்ல, கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு கையெடுக்கிறான். அப்ப ஹீரோவும், நீ அப்செட்டா இருக்க, எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் இல்ல நான் எங்கேயுமே வரல, என்னைய கொஞ்சம் தனியா விடுறீங்களா அப்படின்னதும் ஹீரோவும் ஏது தனியாவா அப்படின்றான். அப்ப ஹீரோயினும் ப்ளீஸ் என்னைய கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா அப்படின்னதும் ஹீரோவும் ஓகேன்னு விட்டுடுறான். ஹீரோயினும் தனியா முன்னாடி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். பின்னாடி திரும்பி ஹீரோயினும், நான் தான் சொன்னேன்ல எனக்கு தனியா இருக்கணும்னு, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். கொஞ்ச நேரம் போனதும் ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்க மாட்டான். என்னடா போன்னு சொன்னதுமே போயிட்டான் அப்படின்னு ஹீரோயின் சோகமாக ஹீரோயின் அப்படியே முன்னாடி திரும்பி பார்க்க, ஹீரோயின் முன்னாடி அப்படியே ஹீரோ நின்றுகிட்டு இருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்ப கொஞ்சம் குளிரும் அதிகமா இருக்கும். டக்குன்னு நம்ம ஹீரோவும் அவனோட கோட்டை கழட்டி அழகா ஹீரோயினுக்கு மாட்டி விட்டு, உனக்கு குளிரா இருக்கும்ல இத போட்டுக்கோ அப்படின்றான். அப்ப ஹீரோயினும் உங்களுக்கு குளிராதா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் யார பார்த்து என்னம்மா கேக்குற, ஐ ஆம் ஸ்டீல் பாடி அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் போனதும் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிப்பான். ஐயோ நடுங்குதே, கொஞ்சம் ஓவரா சீனை போட்டோமோ அப்படின்னு ஹீரோ நினைக்க, ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஒன்னும் இல்லையே ஒன்னும் இல்ல அப்படின்னு சீனை போடுறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, உனக்கு இந்த ஈமோஃபோமியான்ற நோய் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயின் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது
காலேஜ்ல நடக்கிற ஒரு ஸ்கல்ச்சரல்ல இருந்திருப்பாங்க. அதுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினும் அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் அவசரமா கொண்டு வாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போன்ல பேசிக்கிட்டே வரும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அம்மா கூட போன்ல பேசுற ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் நல்லாவே போன்ல கேட்டிருக்கும். அதுல இருந்து தான் இந்த நோய் ஹீரோயினுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த விஷயத்த ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணி, அழாதம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லுவான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ கிட்ட அவனோட மேனேஜரும், டே ஏண்டா போய் ஹீரோயினை கிஸ் பண்ண, இதெல்லாம் சோஷியல் மீடியால வந்தா என்ன பண்றது அப்படின்னு திட்டுறான். அதுக்கு ஹீரோவும், ஏண்டா ஒரே ஒரு கிஸ் தாண்டா பண்ணுனே, இதுக்கு ஏண்டா இவ்வளோ திட்டுற அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு மேனேஜரும், ஏண்டா டேய் நீ பண்ற இந்த ஒரு விஷயத்தால நீ நடிக்க இருக்கிற எல்லா டிராமாயும் கேன்சல் பண்ணிடுவாங்கடா, ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு மறுபடியும் திட்டுறான். அப்ப அந்த இடத்துக்கு வர ஹீரோயினும், இந்த பிரச்சனை எல்லாமே என்னால தானே, நானே ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டயே சொல்றேன் அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும், நீ ஒரு ஆணியை புடுங்க வேணாம் பேசாம இரு அப்படின்றான். ஆனாலும் ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஹீரோவும், என்ன நீ என்னோட அசிஸ்டன்ட் தானே, நான் சொல்றது உன்னையத்தையும் கேட்க மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்க, அந்த நேரம் பார்த்து மேனேஜருக்கு அவனோட ஏஜென்சில இருந்து கால் பண்ற ஒரு பொண்ணு ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த டிராமாவோட இன்வெஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் மேனேஜரும், சரி நான் வந்து அவங்கள பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்புறம் மேனேஜரும் ஹீரோ கிட்ட, டேய் அந்த டிராமாவோட இன்வெஸ்டர்லாம் வந்திருக்காங்கடா, எப்படியும் அந்த டிராமா புட்டுக்கத்தான் போகுது, என்ன செய்ய நானும் போய் பேசி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டரையும் பார்க்க போறான் மேனேஜர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், எப்படியும் இந்த டிராமா நமக்கு கிடைக்க போறதில்ல, சும்மா ஏன் நாம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான் ஹீரோ. அப்ப அங்க வர ஹீரோயினும், டே இந்த டிராமாக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டியேடா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோவும், அட ஏம்மா நீ வேற, இந்த டிராமா இல்லைன்னா இன்னொரு டிராமா கிடைக்க போகுது அப்படின்னு ஜாலியா பேசுறான் நம்மாலு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மேனேஜரும் ஹீரோயின் கிட்ட வந்து, டேய் தண்ணிய கொடுங்கடா தண்ணிய கொடுங்க அப்படின்னு தண்ணி வாங்கி குடிக்கிறான். ஹீரோவும், என்னடா ஆச்சு, இன்வெஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம மேனேஜரும், அங்க போனேனா என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு மேனேஜர் அந்த இன்வெஸ்டர் கூட பேசினதை நமக்கு காட்டுறாங்க. மேனேஜரும், சார் இந்த டிராமா எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது சார் அப்படின்னு பேசிருப்பான். அதுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸும், டேய் யாருடா டிராமாவெல்லாம் கேன்சல் பண்ண சொன்னது, நான் பேச வந்ததே வேறொரு விஷயம்டா, உங்களுக்கு புதுசா இன்னும் 3 இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காங்கடா, அத பத்தி பேச வந்தா நீ டிராமாவை கேன்சல் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதத்தான் மேனேஜரும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான். இத கேட்டு குஷியான நம்ம ஹீரோவும், ஹே கண்டிப்பா அந்த இன்வெஸ்டர் 3 பேரும் என்னோட ஃபேன்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு பெருமையா பேசுறான். அப்ப ஹீரோயினும் மேனேஜரும், உருட்டடா உருட்டு, உன்னோட வாயை நீ உருட்டுற அப்படின்னு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினும் அவங்களோட அப்பாவை பார்த்துட்டு வெளியே வருவாங்க. அப்ப ஹீரோவும் வெளியவே தான் நின்றுகிட்டு இருப்பான். அப்ப ஹீரோவும், என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் பெருசா ஒன்றும் இல்லடா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும், டேய் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல செஞ்சியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும், ஐயோ ஹோம்ஒர்க்கை கேட்குறாளே இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு, ஹோம்ஒர்க் செஞ்சேன் ஆனா செய்யல அப்படின்னு பேசுறான். அப்ப ஹீரோயினும், சார் ஹோம்ஒர்க் செஞ்ச லட்சணத்தை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டதும் கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் அவரோட டெஸ்ட் புக்க ஒரு குப்பை தொட்டில இருந்தே வெளியெடுப்பாரு. அது செம்ம கப் அடிக்கும். ஹீரோவும் என்னடா இந்த நாத்தம் நாறுது அப்படின்னு மூக்க பிடிச்சிக்கிட்டே அந்த புக்கையும் வெளியெடுப்பான். ஹீரோயினும், என்னடா இந்த நாத்தம் நாறுது, இதுதான் நீ ஹோம்ஒர்க் பண்ற லட்சணமா அப்படின்னு ஹீரோவை திட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், இந்தாமா நான் எனக்கு கனவா கண்டேன், நீ மறுபடியும் இந்த புக்கை கேட்பேன்னு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும், உன்னை திருத்தவே முடியாதுடா, திருத்தவே முடியாது அப்படின்னு ஹீரோவை திட்டுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே மறுபடியும் கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, இன்னைக்கு தான் உங்களோட காலேஜோட லாஸ்ட் டே, இன்னையோட இந்த செஷன் உங்களுக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவை எழுப்பாட்டி, என்னப்பா குட்டி தம்பி, இந்த லெசனை கொஞ்சம் படிச்சு காட்டுப்பா அப்படின்றாரு ஹீரோயினோட அப்பா. ஹீரோவும் சும்மா வேற லெவல்ல அவளோட ஸ்டைல்ல படிச்சு காட்டுறான் ஹீரோ. அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதும் இன்னைக்கு காலேஜோட கடைசி நாள்ன்றதால எல்லாரும் செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப குட்டி பொண்ணும் ஹீரோ கிட்ட ஓடி வந்து, யோ அங்கிள், வா அங்கிள், ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுது. ஹீரோவும் எனக்கு ஏலாது, உன் கூட எல்லாம் எவனாவது செல்ஃபி எடுப்பானா அப்படின்னு குட்டி பொண்ணோட வம்பிழுக்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோவெல்லாம் எடுத்துக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சதும் நம்ம ஹீரோவும் விடுதலை விடுதலை விடுதலை, இனிமே எக்ஸாம் இல்ல, படிக்க தேவையில்ல, ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்ப போறான். அப்ப பின்னாடி வந்த ஹீரோயினும், எங்க ராசா கிளம்புறீங்க அப்படின்னு ஹீரோயின் கையில புக்கோட நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும், என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கடுப்பாகிறான். இந்த சீனோடயே இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பேத்துக்கு முடியும்னா ஷேர் கூட பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். See you next video guys.